இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். வில்பத்து சரணாலயத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள வனப்பகுதியில் நிலையான எல்லையை வகுப்பதற்கு நடவடிக்கை. புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை மாணவி வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது. தன்சானியாவுடனான எல்லைப் பகுதியில் 50,000-க்கும் அதிகமான புருண்டி நாட்டு அகதிகள் நிற்கதி. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. காடழிப்பு இடம்பெறுவதாக கூறப்படும் வில்பத்து சரணாலயத்தின் வடபகுதியில் அமைந்துள்ள வனப்பகுதியில் நிலையான எல்லையை வகுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வனவள பாதுகாப்பு திணைக்களம் குறிப்பிடுகின்றது. தேவையற்ற காடழிப்பை தடுப்பதும் திணைக்களத்திற்குட்பட்ட எல்லைகளை பாதுகாப்பதுமே இதற்கான முக்கிய நோக்கம் என வனவள பாதுகாப்பு ஆணையாளர் அனுர சதுரசிங்க கூறினார். நீண்ட காலமாக எல்லைகள் வகுக்கப்படாதுள்ளதால் சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் காடழிப்பு என்பன அதிக அளவில் இடம்பெறுவதாக அவர் குறிப்பிட்டார். எல்லைகள் வகுக்கப்பட்டு தூண்கள் அமைக்கப்படும் பட்சத்தில் அந்த வனப்பகுதிகள் அரசாங்கத்திற்கு சொந்தமானவை என்பதனை மக்கள் இலகுவாக அடையாளம் காண முடியும் எனவும் வனவள பாதுகாப்பு ஆணையாளர் அனுர சதுரசிங்க மேலும் கூறினார். இதேவேளை வில்பத்து சரணாலயத்தின் வடபகுதியில் 3000 ஏக்கர் நிலப்பரப்பு தற்போது கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக சூழலியலாளர் சஜீவ சாமிகர சுட்டிக்காட்டியுள்ளார். கல்லாறு பகுதியில் கையகப்படுத்தப்பட்டுள்ள அரசுக்கு சொந்தமான இந்த நிலப்பரப்பில் தற்போது சட்டவிரோத குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை வில்பத்து காடழிப்பு தொடர்பில் தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் நிகால் ரூபசிங்க தெரிவித்தார். தற்போது குடியேற்றங்கள் அமைக்கும் நடவடிக்கை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் தீர்மானிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ் புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை மாணவி வித்யா வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று மாலை குறிக்கட்டுவான் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்தது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை இன்று ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புங்குடுதீவு பகுதியில் கடந்த புதன்கிழமை பாடசாலைக்கு சென்றிருந்த நிலையில் காணாமற் போன உயர்தர வகுப்பு மாணவி வித்யா மறுநாள் பாழடைந்த காணியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த மாணவி ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டிருந்தமை அவரது மருத்துவ பரிசோதனைகளின் மூலம் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணி இன்றைய தினம் ஹபரணையிலிருந்து கெகிராவை ஊடாக மருதன் கடவுளை நோக்கி பயணிக்க உள்ளது. சக்தி சிரச நியூஸ் போஸ்ட் கொழும்பு துறைமுக நகர் மற்றும் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன இணைந்து இந்த வாகன தொடரணியை முன்னெடுத்துள்ளன. தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் இன்றைய நாள் நிகழ்வுகள் தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவி. எங்களுடைய தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் பிரம்மாண்டமான வாகன தொடரின் 11வது நாள் நிகழ்வுகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றன. அந்த வகையில் இலங்கையில் யானைகள் அதிகமாக வசிக்கும் இடமாகிய அபரணை பகுதியில் எங்களுடைய இந்த 11வது நாளுக்கான நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. குறிப்பாக இன்று காலை 9 மணியளவில் அபரண நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கலை கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் பேண்ட் வாத்திய இசைகளுடன் எங்களை வரவேற்பதற்கான நிகழ்வுகள் அனைத்தும் தயாராக உள்ளதாக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் எங்களுக்கு அறிவித்திருக்கின்றனர். அபரண நகரில் இடம்பெறும் நிகழ்வுகளினை தொடர்ந்து அபரண என பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து நாங்கள் கெக்கிராவை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். இன்று மதியம் 12 மணி அளவில் கெக்கிராவை நகரை சென்றடையும் எங்களுக்கு
வரவேற்பளிப்பதற்கான அனைத்து நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் அதே நேரம் கெகிராவ பகுதிக்கான கலை கலாச்சார நிகழ்வுகளும் தயாராக இருப்பதாகவும் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் அங்கிருந்து இன்று மாலை 4 மணி அளவில் மரதன் கடவலை நோக்கி பயணிக்க இருக்கின்றோம். மரதன் கடவலைக்கான அனைத்து நிகழ்வுகளும் திறப்பன நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எங்களுக்கு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினர் அறிவித்திருக்கின்றனர். திறப்பன சந்தியில் அமைந்துள்ள நூலகத்துக்கு அருகாமையில் நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றன. குறிப்பாக தேசத்தின் ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்தும் முகமாக வரையறுக்கப்பட்ட கேப்டல் மகாராஜா நிறுவனத்தின் MBC MTV ஊடக வலையமைப்புகள், கொழும்பு துறைமுக நகர், தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் ஆகியன ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தில் எங்களுடைய சொந்தங்களும் இணைந்து கொள்ள முடியும். கொழும்பு கோட்டையில் அமைக்கப்பட உள்ள அந்த சுதந்திர கோபுரத்துக்கான செங்கல் ஒன்றினையும், அதாவது அவர்களுடைய கிராமத்தின் அல்லது நகரத்தின் பெயர் பொறிக்கப்பட்ட அந்த செங்கலினை அவர்களது கரங்களினால் எங்களுக்கு வழங்கி வைக்க முடியும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு, இனம், மதம், மொழி, கலாச்சாரங்கள் கடந்து நாம் அனைவரும் இலங்கையர் என்ற அந்த உன்னதமான தாற்பயத்தினை எடுத்துக்காட்ட இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு எங்களுடைய அனைத்து சொந்தங்களுக்கும் இந்த வேளையில் அழைப்பு விடுக்கின்றோம். தொடர்ந்தும் இன்றைய 11வது நாள் நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களினை வழங்குவதற்கு தேசத்தை ஒன்றிணைக்கும் ஒற்றுமை பயணத்தின் வாகன தொடரணியில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் தயாராக இருக்கின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக பொலன்னர்வை நகரில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு. பொத்துவில் கடற்கரை விகாரையை அண்மித்த பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மண் அகழ்வு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. விசாரணைகளின் பின்னர் இந்த நடவடிக்கையுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவான் குணசேகர கூறினார். இதேவேளை போலீசாருக்கு தெரியப்படுத்தியதன் பின்னரே தாம் அந்த பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்டதாக பொத்துவில் பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் MS அப்துல் வாசி தெரிவித்தார். முறையற்ற விதத்தில் தாம் எந்தவித நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரிடம் வினவிய போது மணல் அகழ்விற்கு அனுமதி வழங்குவதற்கான அதிகாரம் போலீசாருக்கு இல்லை என அவர் கூறினார். அத்துடன் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபடுவது முற்றிலும் சட்டத்துக்கு முரணானது எனவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர மேலும் தெரிவித்தார். நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவுவதுடன் பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேவேளை இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணாந்தராஜ். இன்று மேற்கு மத்திய சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படுவதுடன் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் நாட்டின் பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். முக்கியமாக நாட்டிலும் சூழ உள்ள கடற்பிராந்தியங்களிலும், நாட்டை பொறுத்தவரையில் முக்கியமாக மத்திய மலை பிரதேசங்களிலும் சூழ உள்ள கடற்பிராந்தியங்களிலும் பலமான காற்றும் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று சற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடிமின்னல் தாக்கத்தில் இருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரை யாழ்ப்பாணம் முதல் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களில் மழை காணப்படுவதுடன் இலங்கை தீவை சுற்றியுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் பிற்பகல் மற்றும் இரவு வேளைகளில் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களும் மற்றும் புத்தளம் முதல் மென்னார் காங்கேசந்துறையூடான திருவோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் இடையிடையே காற்றின் வேகமானது மணித்தாரத்துக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் இந்த கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும். ஏனைய கடல் பிராந்தியங்கள் சாதாரணமாக கொந்தளிப்பற்ற நிலையில் காணப்படுகின்ற பொழுதிலும் அந்த கடல் பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் அந்த கடலானது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நன்றி. நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு. இத்துடன் நியூஸ் போஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம். Hotline
0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.